சொரா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மசாலா கோசம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அண்ட் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 5 கார்லிக் அண்ட் ஜிஞ்சர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 6 ஆட் பண்ணி இந்த மாதிரி மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அண்ட் 1 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கிங்க. அண்ட் பூண்டை இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டொமேட்டோஸை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வீக்லி அரைச்ச பவுடர். அண்ட் ஃபர்ஸ்டே மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சொரா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃபிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கும் போது ஃபிஷ் வெந்திருக்கும். அண்ட் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான். இதோட குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.